இயேசுவை காண்பது தந்தையை காண்பதற்கு சமம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தாயாம் திருவையோடு பாஸ்கா காலத்தின் 4ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இன்றைய இறை வார்த்தை வழிபாடானது இயேசுவை காண்பது தந்தையை காண்பதற்கு சமம் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரிடமிருந்து அளவில்லாத அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற பொழுது, எப்படி நாம் ஆண்டவர் இயேசுவிலே தந்தை இறைவன் இருப்பதை நாம் உணர்கின்றோமோ, அதை போலவே நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரிலும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையை யார் தங்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவனிடமிருந்து அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வார்கள். நாம் ஒவ்வொருவரிலும் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என்பதை உணர்ந்த ஒவ்வொரு மனிதரும் பிறரிலே இயேசுவை கண்டு கொண்டார்கள். அதன் வழியாக இந்த உலகிற்கு பல நன்மைகளை செய்தார்கள். இன்றும் கூட பலரும் ஒவ்வொரு மனிதரிலும் இயேசு இருக்கிறார். ஒருவர் துன்பப்படுகிற பொழுது இயேசுவே துன்பப்படுகிறார். ஒருவர் அழுகிற பொழுது இயேசுவே அழக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் கவலையில் இருக்கிற பொழுது இயேசுவே கவலையிலே இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் கடன் பிரச்சனையில் இருக்கிற பொழுது இயேசுவே கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் தீராத நோயினால் துன்புறுகிற பொழுது இயேசுவே துன்புறக்கூடியவராக இருக்கிறார். ஒருவர் தாகத்தில் இருக்கிற பொழுது இயேசுவே தாகத்தில் இருக்கிறார். ஒருவர் கண்ணீரோடு தங்களுடைய அன்றாட குடும்ப சுமைகளை சுமப்பதற்கு மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையிலே இயேசுவே கஷ்டப்படக்கூடியவராக யாரெல்லாம் எப்படி இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையிலே பிறரில் இயேசுவை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசுவை காணக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆம், கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்திலே நான் என்கிற சுயநலம் மட்டும் இருக்கக்கூடிய இந்த சூழலிலே பிறரில் இயேசுவை கண்டு, பிறர் எப்பொழுது எல்லாம் வேதனையில், துன்பத்தில், கஷ்டத்தில், வலியில், கண்ணீரில், தாங்க முடியாத சோதனைகளில் இருக்கிற பொழுது நாம் கை கொடுக்கிற பொழுது, உதவி செய்கிற பொழுது நாம் அவர்களில் இயேசுவை பார்க்கிறோம். அவர்களை நாம் இயேசுவை போல மாற்றக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவாகவே மாறக்கூடியவர்களாக இருக்கிறோம். எனவே இதற்கு தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.